Welcome to Cute Mom's Recipe. அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாம்பே பீஃப் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் இந்த பீஃப் கிரேவி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட லிங்க் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு மிளகாயை சேர்க்கும் போது கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே 1/2 கப்பு பெரிய வெங்காயம், 1/2 கப்பு சின்ன வெங்காயம், 1 கப்பு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம ஒரு குரான் வசனம் பார்த்துடலாம். 3 நபர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள். மது அருந்துபவன், உறவுகளை துண்டிப்பவன், சூனியத்தை உண்மை என்று கருதுபவன். இவங்க 3 பேருமே சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு திருக்குரானில் எல்லாம் எச்சரிக்கை செய்கிறான். இது திருக்குரானில் 7வது அத்தியாயத்தில் 55வது வசனமாக இருக்குது. இன்ஷால்லா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிரேவியை சப்பாத்தி நானுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கும் தொட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பீஃபை சேர்த்துடலாம். 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இது நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கட்டும். ஒரு 10 பல்லு பூண்டை காஞ்ச மிளகாயோடு சேர்த்து நம்ம குறைப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த 2 தான் நம்ம காரத்துக்காக சேர்த்துருக்கோம், வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்ல. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை ஒரு 4 விசிலுக்கு நம்ம வேக விட்டுடலாம். 4 விசில் விட்டாச்சு. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த மாதிரி இருந்தால் போதும். இல்லை இன்னும் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.